டு பாஸ்கீஸ் ஆர். வணக்கம் சார். வணக்கம் பாலா. வெல்கமிங் கலக்கநாடி ஃபேன்ஸ் டு ஆர். ஆர்சிபி ஸ்டார்ம்ஸ் இன்டு தி ஃபைனல் சார். பிபிகேஎஸ் ஆர்சிபி உடைய ஒரு புதுவிதமான ஃபைனல்ஸை பார்த்தோம். எப்படி இருந்துச்சு? ரியல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரா? ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், ரியல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். குவாலிஃபயர் நாங்க பஞ்சாப் வந்து கேவல ஃபயர் ஆகிட்டாங்க. அது குவாலிஃபயர் பிபிகேஎஸ் இருந்து பிபி கேஆஸ் ஆயிப்போச்சு. ஃபுல் கேஆஸ் பேட்டிங். டீடைலா பேசுவோம். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன், ஒரு ஃபைனல், ஒரு குவாலிஃபயர், இதெல்லாம் எப்படி ஆடணுன்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுற ஒரு சூப்பரான விஷயங்களோ வேணும்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு மேட்ச்சில் பிபிகேஎஸோடைய பேட்டிங்கை பார்க்கும்போது தெரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். பிரில்லியண்டா சொன்னீங்க. நான் சொல்ல வர விஷயத்துக்கான லீடை கரெக்டாக கொடுத்தீங்க. அதாவது நீங்க சொல்றதுதான், இது வந்து டூ ஆர் டை சிச்சுவேஷன் இப்போ வந்துச்சு. தோ தே ஹேவ் ஒன் மோர் சான்ஸ், பட் ஸ்டில் இந்த குவாலிஃபயர் உள்ள வந்தபோது இன்னைக்கு சண்டிகர்ல அந்த கிரவுண்ட்ல இந்த பிட்ச் வந்து சீமிங் கண்டிஷன்ஸுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்கு. எப்படி தெரியுதுன்னா, செகண்ட் ஹாஃப்ல கைல் ஜேமிசன் போட்ட ஒரு ஓவர் இருக்கு பாருங்க, அந்த ஒரு ஓவர் போகும் பயங்கரமா இருந்தது. அந்த ஓவர் செகண்ட் ஓவர் ஒன்று போட்டார். அவர் ஹைட்டை யூஸ் பண்ணி லெக் பிரேக் மாதிரி போட்டிருந்தார் ஸ்விங். பாத்தீங்களா? இது முதல்லயே ஆயிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு யாரும் பண்ணாட்டா கூட இந்த பிட்ச் வாஸ் வெரி டிஃபிகல்ட் நெகோசியேட். அதுல மாட்டினாங்க பஞ்சாப். பட் இவங்க என்ன பண்ணிருக்கணும், இப்போ வந்து ஆர்சிபி பிரில்லியன்ட். ஹேசல்வுட் நான் சொல்ல, ஹேசல்வுட் ஆப்சன்ஸ்லயே போன மேட்ச் அடிச்சிட்டாங்கன்னா வந்தாருன்னா டேஞ்சர்னு. ஹேசல்வுட், சுயாஷ், புவனேஸ்வரி எல்லாமே, தயால் எல்லாருமே ஸ்பிளெண்டட் போலிங். பட் அத்தனை பேர் என்ன பண்ணாங்க, ஃப்ரண்ட் ஃபுட்டு கிடையாது. ஆஸ்திரேலியால டெஸ்ட் ஆடும்போது என்ன இந்தியன்ஸுக்கு பண்ணாங்களோ அதே தான். உங்களுக்கு எல்லாமே பேக் ஃபுட்டு, ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லெங்க், சீமிங் விக்கெட்ல. பட் இவங்க என்ன பண்றாங்க, 500 பேரும் ராமராஜன் கரகம், ஃபுல் கரகம். I'll give you an example. ஏன் இப்படி ஆனது தப்புன்ட்டுன்னு. எஸ்ஆர்ஹெச் வந்து சிஎஸ்கே ஃபியூ இயர்ஸ் பேக் ஒரு ஃபைனல்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். டைரக்டர் விசு எனக்கு வந்து ஃபோன் பண்ணி ஒன்னு கேட்டாருன்ட்டு. என்ன ஆச்சு, புவனேஸ்வர் குமார் சீம் பண்றாரு பால, ஷேன் வாட்சன் ஆடுன்னு இருக்காரு. ரெண்டு பக்கமும் சீம் ஆகுது, ஸ்விங் ஆகுது. 6 பால் டிஃபென்ஸ் ஆடி மேடிங் கொடுத்துட்டாரு. எதுக்கு? புவனேஸ்வர் குமார். நான் உன்னை யாரும் காட்டுறேன்ட்டு எல்லாம் பண்ணல. தலைவா நீ ஜெயிச்சுக்கோ, இந்த பிச்சில் இப்ப நான் உன்னை மெரிக்க முடியாது, நீ ஜெயிச்சுக்கோ அப்படின்ட்டு கிளீனா டிஃபென்ஸ் ஆட்டு. உடனே விசு எனக்கு ஃபோன் பண்ணி, ஆஸ்கி அடுத்தது அந்த ரஷீத் கான் பொல்லாதவன், அவனுக்கு 4 ஓவர் இருக்கு, அழிஞ்சோன்னு. கவலையே படாதீங்க விசு, நமக்குன்னு ஒரு ஆபத் பாண்டவன் வருவான்னு. கவுல்னு ஒருத்தன் வந்து என்ன பண்ணா, 5 6 குத்தான். அவர்கிட்ட சொன்னேன் 5 6 வரும் பாருங்க. உடனே அவர் போன பண்ணி, ராட்சசையா நீ அப்படின்னு இருக்கிட்டேன். சோ அது என்னன்னா பொறுமை. ஷேன் வாட்சன் ஒருத்தர் அவ்வளவு பெரிய ஹிட்டர், எல்லா பாலும் 6 அடிக்கக்கூடியவர், கிளீனா டிஃபென்ஸ் ரன்னர், ஒருத்தர் இருந்து போலான்னு. கரெக்டா கொஞ்சம் வெயிட் பண்ணதால மாட்டிச்சு. பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு பஞ்சாப், நாங்க சோமசுந்தரம் கிரவுண்ட்ல சென்னையில டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஆடுற மாதிரி எல்லா பாலும் கர காணும், நீ என்ன வேணா போட்டுக்கோ சொல்லிட்டு அத்தனை பேர் பவுன்ஸ் கேஜே பண்ணல. எதர் காட் பி ஆர் டீப்ல அவுட், ஸ்கொயர் லெக்ல புல் அவுட், ராங்கா பிளேட் ஆன் அவுட். ஸ்பின்னர் வந்தாருன்னா நின்ற இடத்துல சுத்துவோம், எல்லா கூகுளையும் நின்ற இடத்துல சுத்துவோம். அவரு இன்டெலிஜென்ட்டா நான் சொன்னதை பண்ணிட்டாரு. பால தூக்கியே போடல, நீ பிளாட்டிஷாவே போட்டாரு. எல்லா கூகுளையும் ஒரே ஒரு லெக் பிரேக் தான் போட்டாரு. இது எல்லாம் கூகுளி பவுன்ஸை கேட்ச் பண்ண முடியாம சீமுக்கு டோட்டலா சக்கம் பண்ணாங்க. சார் இந்த மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒரு இவங்க இதுக்கு முன்னாடி வேற மாதிரி பிச்சில் கூட ஆடி இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி பிச்சில் வந்து நம்ம அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக ஆடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்துருக்கலாம். பட் எதுவுமே தெரியாமல் வந்திருந்தாலுமே கூட அட்லீஸ்ட் ஒரு முதல் 2-3 விக்கெட்டு போனதுக்கு அப்புறமாவது அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேன் அதை ரியலைஸ் பண்ணியிருந்திருக்கணுமா இல்லையாங்கிறது தான் என்னோட கேள்வி சார். அதான் நீங்க ஷோல்டரை வந்து டுவர்ட்ஸ் கவர்ஸ், ஷோல்டரை ஃபேஸ் பண்ணிக்கின்னு அக்ராஸா இறங்கி தூக்கி அடிக்கிறது மட்டும்தான் பண்ண முடியும் சுயாஷ் பிளாட்டிஷா போடும்போது. நீங்க நின்ற இடத்துல இருந்து சுத்தினீங்கன்னா டிப்பிக்கல் வருண் சக்கரவர்த்திக்கு என்ன பேட்டர்ஸ் பண்ணாலும் அதே தான். அந்த பாலை கேட்ச் பண்ண முடியும். நான் சொல்ல அந்த அந்த எலிவேஷன் கிடையாது, அதே டைப் ஆஃப் போலர் தான் வரும். அதனால அதுல போல்ட் ஆனாங்க. ஸ்ரேயஸ் ஐயரை தான் நான் பிளேம் பண்ணுவேன். அவரால் எந்த கண்டிஷன்ல வேணா அடாப்ட் பண்ணிக்க முடியும். வந்து நின்னாருன்னா கொஞ்சம் தள்ளி கிள்ளி ஆட்டப்பட அடிக்க ஆரம்பிப்பாரு திடீர்னு. அவரு டிப்பிக்கல் ஆக்ஷன் ரிப்ளே ஆஃப் பிரப்சன் என்ன பண்ணாரு அதே பண்ணி அவுட் ஆனார். ஹேசல்வுட் மேக்ஸ் a lot of difference உள்ளுக்குள்ள வந்தார். அது வந்து உங்களுடைய உட்டுக்கே ஹேசல் என்னுடைய போலிங் தான் காமிச்சார் ஹேசல்வுட்.
சார் இந்த ஆர்சிபியோடைய பவுலிங் வந்துட்டு அவங்களுமே இப்போ ஜாஷ் ஹேசல்வுட்டாக இருக்கட்டும் இல்லை புவனேஸ்வர் குமார் வந்து இந்த பிரப்சிமரன் விக்கெட் எடுத்ததாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இவங்க வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு ஆடுறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டோ என்னமோ அந்த ஒரு யூஷுவல் குட் லென்த்லையும் போடாமல் டூ பவுன்சியாக போடாமல் அந்த ரெண்டுத்துக்கும் மிடிலாக ஒரு ஷார்ட் லென்த்தில் ஒரு ஷார்ட்டிஷ் குட் லென்த்தை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து இன்னும் இவங்களுடைய பேட்டிங்க்கு நல்லா அழகாக வழிவகுத்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஜென்ரலா சொல்லுவேன், பிளாஸ்டிக் விக்கெட்ஸ்ல அப்சல்யூட் டாசைல் விக்கெட்ஸ்ல போடக்கூடாத ஒரு பால் குட் லெங்க் தான் சொல்லுவேன்ல. பட் அந்த கேரம் பிட்ச்லயோ இல்ல சீம் ஆகும்போது நீங்க குட் லெங்க்ல தைரியமா போடலாம். சம்திங் லைக் புவனேஸ்வர் குமார், ஹர்திக் பாண்டியா, இந்த நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் போடுறாங்க பாருங்க, வந்து சீம்ல அப்படி டிராப் பண்றாங்கல்ல லெங்க்ல, அந்த மாதிரி போட்டா இட் வில் மேக் ஹெல்ப் ஃபார் லைஃப் ஹெல்ப் ஃபார் த பேட்டர்ஸ். அவரை கரெக்டா நீங்க மாட்டினாங்க. எனக்கு இன்ஃபேக்ட் கயில் ஜேமிசன் வந்து போலிங் போட்டாரு அந்த ஒரு ஓவர் டிஃபெண்டிங் போது. அந்த செகண்ட் ஓவர் ஆஃபீஸ் நீங்க பாத்தீங்கன்னா அது சின்ன ட்ரெய்லர். இங்கிலாந்துல என்ன நடக்க போகுது டெஸ்ட் மேட்ச் நடக்குது, ஒரு சின்ன ட்ரெய்லர். நீங்க பாத்தீங்கன்னா சும்மா சுக்கு 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 பகீர்ந்ததுங்க. ஐயோ, இதே கண்டிஷன் தான் இருக்கும் இங்கிலாந்துல. இதை நம்ம எப்படி ஆட போறோம்னு ஒரு சின்ன பயம் வந்து. பட் அந்த அதர் ஹேண்ட் ஆர்சிபி சார் அந்த சேசிங்கில் கூட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு போட்டு உரின்னு உரிச்சு இதை 8 ஓவர் 10 ஓவரில் முடிய வேண்டிய மேட்ச் நீங்கள் வேற அப்படின்னு சொல்லி அதில் அந்த ஃபில் சால்ட்டு சரியான அட்டி சார். ஃபில் சால்ட் எல்லா மேட்ச்லையும் அவரோட டைமிங்கும் பிளேஸ்மெண்ட்டும் பார்த்தா அப்படி இருக்குது சார். உங்கள் ஸ்டைலில் சொல்லணும்னா கண்ணில் ஒத்திக்கலாம். அசால்ட்டா அடிச்சாரு. சால்ட்டை பார்த்த உடனே இங்க எல்லாரும் கை கால் இழுத்துன்னு இங்க கிராம்ஸ் வந்துச்சு சால்ட்டை பார்த்து. அந்த மாதிரி ஒரு குட்டி அடிக்கிறாரு. ஜஸ்ட் அவுட் ஆஃப்லாம் அடிச்சாருன்னா வேற ஊர்ல போய் விழுது. அண்ட் டாப் கிளாஸ். அவர் வந்து விராட் கோலி பால் சீமா ஆனதுனால தான் ஓடினி. எதிர்பார்த்ததோட எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். இந்த பிட்ச் வாஸ் ஹெல்பிங் சீம் போலிங். ஸோ இவங்க ஒரே சான்ஸ் இவங்க 170 ஏதாவது டார்கெட் அடிச்சிருந்தா தே குட் ஹவ் மேட் அ மேட்ச் அவுட் ஆஃப் இட். அவங்க போட்டு போலிங்ல ஏறி மெச்சிட்டாங்க. அவங்க வந்து டோட்டலா ஒண்ணுமே பண்ணி நெயில்டு, டோட்டலி நெயில். எதுவுமே எழுந்துக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க போலிங். எப்படி அவங்க பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்க இந்த மிஸ்டேக்ஸை வந்துட்டு அவங்க ஒரு குவாலிஃபயர் 2 மேட்சை விளையாடும் போது அதில் இதெல்லாம் சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? டு யூ எக்ஸ்பெக்ட் அ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம்? அது டூ லேட். அது சான்ஸே கிடையாது. மைண்ட் அளவுல கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கலாம் மைண்டை. அதாவது மிஞ்சி போனா இதுல அந்த மீட்டிங்ல என்ன பேசலாம்னா, யாராவது ஒருத்தர் ஒரு கேன் வில்லியம்சன் மாதிரியோ இல்ல ஜோஸ் பட்லர் மாதிரியோ கொஞ்சம் நிக்கணும் ஒரு ரெண்டுல, ஆர் ஒரு கேஎல் ராகுல் ஒரு விராட் கோலி மாதிரி ஒரு ரெண்டுல நிக்கணும் அப்படின்ற அளவுக்கு அட்வைஸ் பண்ணலாமே தவிர டெக்னிக்கலி நீங்க எதுவுமே பண்ண முடியாது. டூ ஷார்ட் சான்ஸே கிடையாது. டெக்னிக்கலி இதே மாதிரி பிச்சு மாட்டு நான் சொல்றேன். வேற நார்மல் பிச்சா தான் அவங்களுக்கு கவலையே கிடையாது. அதனால தே won't worry too much about this. But the only thing is conditions adverse இருந்துச்சு. ஒருத்தர் நின்றுதான் ஆகணும். ஒரு மினி பார்ட்னர்ஷிப் வந்துதான் ஆகணும். இல்லைன்னா நீங்க போட்டலாம். நீங்க டபுள் டிஜிட் தான். அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. அதை தான் இவங்க வந்து ஒருத்தர் கூட அட்வைஸே பண்ணாம கண்ணாப்பதான் சுத்தின்னு இருக்காங்க எல்லாரும். சஷாந்த் சிங்லாம் வந்து க்ளூவே இல்லாம சுத்தின்னு இருந்தது பாரு. ஏன் வந்து ஸ்டெப் அவுட் பண்ண பயப்படுறாங்க? அவ்வளவுதான். இப்போ இப்படி சுத்தி அவுட் ஆகுது. ஸ்டெப் அவுட் பண்ணி நீங்க அவுட் ஆடிக்கலாம். ஏன்னா நீங்க சுயாட்ச ஸ்டெப் அவுட் பண்ணீங்கன்னா பீட்ட நான் மாட்டீங்க ஸ்டம்பிங். பிகாஸ் பால் உள்ள வருது. எப்படியாவது பட்டுரும் பேட்ல. ஒன்லி வி போல்ஸ் அண்ட் லெக் பிரேக் தேர் இஸ் a scare that you might miss the ball and outside ஆஸ்டம் ஸ்டம்ப் பண்ணுவாங்கன்றது கிடையாது. 99% கூகுளி தான் போடுறாங்க. நீங்க தைரியமா ஸ்டெப் அவுட் பண்ணலாம். அதை யாரும் பண்ணல. நிறுத்தத்துல நீங்க சுத்த முடியாது. ஏன்னா அது டிப்பிக்கல் வரும் சக்கரவர்த்தி டைப் ஆஃப் டெலிவரிஸ் அவர் போடுறது. அதான் அந்த அவர் சொன்னேன் ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போடல. அதுதான் ஒரே ஒரு 6 ஒன்று போச்சு. ஆல்மோஸ்ட் ஃப்ரண்ட் ஃபுட் மாதிரி போட்டாரு தவிர மீதி எல்லா பாலும் ஸ்கிட்டிங் அந்த டைப்லயே போட்டாரு. சார் இந்த சஷாங்க் சிங் நீங்கள் சொன்னதாக இருக்கட்டும் இல்லை எல்லா பேட்ஸ்மேன்லையுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஸ்டெப் அவுட் பண்ணியாவது அவுட் ஆகணுன்றதை பூர்த்தி பண்ணது யார் அப்படின்னா பிரப்சிம்ரன் தான். பிரப்சிம்ரன் வந்து இறங்கி ஸ்லாப் பண்ணார். 4-4 6-6. ஓ என்னப்பா இவர் இறங்கி தெரியல பார்த்தா அந்த புவனேஸ்வர் குமார் ரொம்ப அழகாக நீ இறங்கி வரியா லைட்டாக கொஞ்சம் இப்போ பார் அப்படின்னு சொல்லி பேக் ஆஃப் த லென்த்தை அதை மாற்றி விட்டு அழகாக வந்து அதே மாதிரி இறங்கி வந்து கீப்பர் கேட்சாக போட்டார். So the brilliance of RCB bowlers was also to be mentioned in this match, இல்லையா சார்? கரெக்டா போட்டாங்க. இந்த பிச்சுக்கு என்ன போடணுமோ இவங்க பஞ்சாப் கிங்ஸ் டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஆடுறவங்க அத்தனை பேருக்கும் ஓப்பனிங் ஒரே ஓவர்ல 100 அடிச்சிடணும் எல்லாருக்கும். அந்த டைப் ஆஃப் பேட்டர்ஸ் எல்லாரும் ஓகே. அவங்களுக்கு என்ன அப் டு த பேட் போட்டா அடிப்பாங்க. நார்மல் விக்கெட்ல குட் லெங்த் ஷார்ட் ஆஃப் லெங்த் போட்டீங்கன்னா பின்னிடுவாங்க 6 ஆன் த ரைஸ். இந்த இது சீம் ஆகுது இல்ல, அவ்வளவுதான். சீம் ஆகும் போது 2 பக்கம் சீம் ஆகுது, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகுது. அங்க இந்த வேடிக்கை நடக்காது. அங்க டெக்னிக்கலி பிரில்லியண்டா இருந்தா மட்டும்தான் பிக்சர் சர்வே ஆக முடியும். இல்லைன்னா பினிஷ்ட்.
சார் நாளைக்கு மேட்ச் எலிமினேட்டர் 2 டீம் விளையாடுறாங்க. மும்பை இந்தியன்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ இந்த 2 டீமுக்கு நடுவில் நடக்க போகிற இந்த எலிமினேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த சேம் கிரவுண்ட். எந்த பிச்சில் நடக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியல, பட் சேம் கிரவுண்ட். கரெக்ட். ஃபேவரட் வந்து ஹார்திக் பாண்டியான்றதுனால மும்பையா இருந்தாலுமே இன்டியூஷன் கிளியர்லி சேஸ் தட் ஜிடி இஸ் காட் பெட்டர் சான்ஸ். ஏன் தெரியல, எனக்கு தோணுது ஜிடி தான் பெட்டர் சான்ஸ். இன்னொன்று நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், அந்த கேன் வில்லியம்சன் டைப்பு, அந்த டைப் இந்த டைப்புலாம் சொன்னீங்க. அந்த டைப்பில் ஒரு 2 பேர் அங்கே இருக்காங்க. இந்த சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில்லு 2 பேரும் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த சுச்சுவேஷனுக்கு தங்களை அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய 2 பேர் அந்த டீமில் இருக்கிறனாலேயோ என்னமோ மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்லைட் சான்ஸ் தே ஹேவ். ஆமா ஆமா, இஃப் யூ வாண்ட் டு ஜஸ்டிஃபை மை இன்ட்யூஷன் நீங்க சொல்ற பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். அது இருக்கலாம் டெஃபினட்டா. பட் இட் கிளியர்லி ஐ ஃபீல் தட் இவங்க ஷேக்கியா இருக்காங்க, ஜிடி இன்னும் ஸ்டெடி ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது. சார் பவுலிங்காக ஒரு கம்பேரிசன் பண்ணுவோம். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன், சூரியகுமார் யாதவ் அவருன்னு சொல்லி வெறித்தனமான அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் ஆஃப் பேட்ஸ்மேன் தான். மோர் ஆஃப் நம்ம சொன்ன மாதிரி ஒரு சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் வந்து ஒரு மினிமம் 60-80 ரன்ஸ் கொடுப்பாங்கன்ற ஒரு பேங்க் ஆஃப் ரன்ஸ் வச்சிருக்காங்க. கம் டு பவுலிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜிடியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நீங்கள் சொல்கிற அந்த ரஷீத் கான் அவருடைய தி பெஸ்ட்டில் கிடையாது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் இந்த வருஷம் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பின்னர் அவங்க கையில் வச்சுக்க முடியல. வெறும் மிச்சல் சாண்ட்ன்றதான் பிலீவ் பண்ணிக்காங்க. அவர் போயிட்டார் அப்படின்னா இல்லைன்றது இருக்குது. பட் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரிட் பும்ரா, ஹார்திக் பாண்டியா, ட்ரெண்ட் போல்ட்ன்ற ஒரு நல்ல ஸ்விங் கண்டிஷன்ஸ்க்கான பவுலர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜிடியில் பார்த்தோம்னா பிரசீத் கிருஷ்ணா, சிராஜ்னு சொல்லி அவங்களும் வச்சுருக்காங்க. ஸோ ஐ திங்க் பவுலிங்காக 2 டீமுமே வந்து கொஞ்சம் அந்த மறுபடியும் இந்த உங்கள் ஸ்டைலில் சொல்லணும்னா மூளையை யூஸ் பண்ணி போடக்கூடிய பவுலர்ஸ் 2 டீம்லையும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு நல்ல பேட்டிலாக இருக்கும் இல்லை? இருக்காங்க. இதுல எக்ஸெப்ஷன் யாருன்னா பும்ரா தான். நீ என்ன விக்கெட் கொடுத்தாலும் நான் போடுவேன்னு போடுறது பும்ரா தான். இந்த போலிங் இந்த மாதிரி போலிங் கண்டிஷன்ஸ்க்கு போலிங்க்கு ஹெல்ப் பண்ற கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா லோ ஸ்கோரிங் மேட்ச் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நெகோசியேட் பண்ணி. ஏன்னா இங்க ட்ரெண்ட் போல்ட் அண்ட் சாஹர் நீங்க சொல்ற மாதிரி இங்கேயும் மீடியம் பேசஸ் டெரிஃபிக். அதனால போலிங் டாமினேட்டடா இருந்ததுன்னா ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப போர் அடிச்சிடும் லோ ஸ்கோரிங்கா இருந்ததுன்னா. அதனால தட் மணி இஸ் வர்த் ஓனனா தே ஹேவ் டு சீ பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ். அதனால இதை வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி இன்னைக்கு இருந்த மாதிரி சீமிங் அண்ட் ஸ்விங்கிங் ஹெல்ப் ஆகாம கூட போகலாம். அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு. லாட் ஆஃப் பசில்ஸ் அண்ட் மிஸ்ட்ரீஸ் ஓவன் அரவுண்ட் டுமாரோஸ் மேட்ச். வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக சார். எனக்கு நம்ம அந்த பவுலிங் ஃப்ரெண்ட்லியாக போயிடுச்சு. லோ ஸ்கோரிங்னாலே அந்த லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு டீம் மும்பை இந்தியன்ஸ் தான். நிறைய தடவை பண்ணி காட்டியிருக்காங்க அதை. ஸோ அதனால் வி வில் லீவ் இட் டு த ஆடியன்ஸ். ஏன்னா அவங்களும் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க 2 டீமுக்கும் சப்போர்ட் பண்ணி. கண்டிப்பாக 2 டீமில் யார் ஜெயிச்சாலும் நமக்கு ஒர்த் த மணி தான். கண்டிப்பாக வெயிட் அண்ட் வாட்ச் சார். எஸ். அண்ட் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம மைண்ட் அப் பண்ணும்போது சொல்றதுக்கு வந்து இன்னைக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு ஆர்சிபி. அது நம்ம சொல்லி அவனுக்கு தலைக்காங்க. வேற லெவல்ல பண்றாங்க. பிரில்லியன்ட் ஆடிருக்காங்க. அது ஒரு பக்கம். போலிங்ல வேற பவுன்ஸ் கரெக்டா கேட்ச் பண்ணி அவங்க வீக்னஸ் பிடிச்சாங்க கரெக்டா. இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஃபுட் போடணும்னா சேமிங் விக்கெட்ல இவங்க என்ன டான்ஸ் ஆடுறாங்கன்றத கரெக்டா எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சாங்க. இப்போ இந்த திக்வேஷ் உடைய அந்த நோபால் மேட்டர் ஒன்று இருக்குல்ல, திக்வேஷ் இந்த மன்கட் ரன் அவுட் இருக்கு பாத்தீங்களா? இந்த மன்கட் ரன் அவுட் விஷயத்துல வந்து அவரை பிளேம் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு சின்ன 2-3 இன்ஸ்டன்ஸ் சொல்றேன் லைஃப்ல நான் பார்த்ததுல என்னெல்லாம் ஆயிருக்குன்னு. கோல்டன் ஜூப்ளி டெஸ்ட் இன் இந்தியா இங்கிலாந்து நடந்தது. ஜிஆர் விஸ்வநாத் தான் கேப்டன்சி பண்ணியிருந்தார் அந்த இன்சிடென்ட் நடந்த போது. இங்கிலாந்துடைய பாப் டெய்லர் காட் பீயிண்ட் அவுட். அவர் புலமினே இருந்தார் பாருங்க. இவர் போய் கேட்டு பேட்ல படலையா, சரி நீ ஆடுன்ட்டு போயிடுச்சு, மேட்ச் போயிடுச்சு. அதான் அது மேட்ச் போயிடுச்சு. ஷார்ஜால என்னாச்சு, ஷார்ஜால இந்த 3 நேஷன் 4 நேஷன் டிராஃபில நடக்கும்போது இம்ரான் கான் கேப்டன்சில பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடக்குது. ஃபைனல் ஓவர் 9-10 டு வின். ஓகே, அப்துல் காதர் பேட்டிங், சலீம் ஜாஃபர் நான் ஸ்ட்ரைக்கர் நிற்கிறார். கட்னி வால்ஷ் ஓடி வந்தாரு. 5-6 வந்து ஓடி வர்றாரு. வந்து ஆக்ஷன் மேல கையை தூக்குறதுக்குள்ள சலீம் ஜாஃபர் பாதி பிச்சு போயிட்டாரு. அச்சிருந்தா ஓவர் மேட்ச் வின் அவங்க. லாஸ்ட் விக்கெட். வால்ஷ் 2 கையை கட்டி நில எப்படி பார்த்துட்டே இருந்தார். அவரு சிரிச்சார். எப்படின்னு அவர் சாதாரணமா நடந்து உள்ள வந்துட்டார். நெக்ஸ்ட் பால் வால்ஷ் போட்டார் பாருங்க. அப்துல் காதர் 6 ஸ்டேடியம் உள்ள வச்சிட்டார். மேட்ச் போயிடுச்சு. அங்க ஜிஆர் விஸ்வநாத்னால இந்தியாவுக்கு மேட்ச் போச்சு, நல்லவனா இருந்ததுனால. இங்க வால்ஸ் நல்லவனா இருந்து அவர் மேட்ச் போச்சு. நேற்று ரிஷப் பண்ட் நல்லவனா இருந்தாரு, அவருக்கு மேட்ச் போச்சு. ஸோ வித்தின் த ரூல்ஸ் ஆஃப் த கேம் அது வந்து இல்லீகல் கிடையாது, அது அன்எத்திக்கல் இல்லைன்னு தெரியும் போது நல்லவனா இருக்கிறதோட நிறுத்திக்கணும். ரஜினி சொல்ற மாதிரி ரொம்ப நல்லவனா இருந்துடவே கூடாது. போயிடும் மேட்ச், டிராஃபி போயிடும், டோர்னமெண்ட் போயிடும்.
டெஃபினெட்லி பிகாஸ் டூ வேஸ் ஆஃப் சீயிங் இட் சார். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து லீகலாக லாஃபுல்லாக கரெக்டாக இருக்குதா, நான் கேமுடைய ரூல்ஸ் படி ஆடுறேனா அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் இல்லைங்க என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு அப்படி அந்த ஆங்கிளில் பார்த்தோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கண்டிப்பாக கேம் போனது அது ஒரு காரணமாக்கலாம். பிகாஸ் அந்த விக்கெட் மட்டும் எடுத்திருந்தாங்கன்னா புது பேட்ஸ்மேன் உள்ள வந்திருப்பாரு, என்ன வேணா நடந்திருக்கலாம். ரிஷப் பண்ட்டுடைய டீமுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆமா, நீங்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த பேட்டர் போலான்னு பேசுறவங்களுக்கு சொல்றேன். இந்த பேட்டர் வந்து ரன் அடிக்கலையே, அதுக்குள்ள இப்படி தப்பு இல்லை இப்படி அடிக்கிறதுலாம் பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு பேட்ஸ்மேன் ஆடுறதுக்கு முன்னாடி குட்லைன் ஸ்பாட்ல ஏதோ ஒரு ஸ்பெக் ஆஃப் டெஸ்ட் ஏதோ இருக்கு, இல்ல ஏதோ ஒரு சின்ன ஏதோ ஒரு நூலோ பஞ்சோ ஏதோ இருந்துச்சுங்க, போய் எடுக்கணும்னா போயிடுவார் அப்படியே நேர மாட்டார்ல. லெக் அம்பையரை பார்த்து கேட்பார்ல பர்மிஷனு கூட வந்து அப்படி வரலாம்னா அப்ப நோபால் தப்பு இல்லையே, நானும் கிரீஸ் விட்டு வெளில போறேன் சார், காலம் ஒன்னு ஏன் கொடுக்கணும் அப்படி என் பேர் கேட்கலாம். ஸோ அதனால அங்க வந்து நியாயம்னா நியாயம் ஒண்ணுதான். இந்த ஜென்டில்மேன்ஸ் கேம் சரி, எந்த இடத்துல ஜென்டில்மேனா இருக்கணும்னு ஒன்று இருக்கு. நம்ம நீங்க கொஞ்சமா ஜென்டில்மேனா கூட இருங்க, மேட்ச் போயிடும் டோர்னமெண்ட் போயிடும் அப்படின்னீங்கன்னா. ரைட் சார், ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஆன் டுடேஸ் வீடியோ சார். நாளைக்கு அந்த எலிமினேட்டர் மேட்ச்ல யார் ஜெயிக்கிறான்ற அந்த ஒரு விஷயத்தோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் ஜாயின். see you tomorrow சார். கண்டிப்பாகவே அண்ட் லோ ஸ்கோரிங்கா இல்லாம கொஞ்சம் டால் ஸ்கோரிங்கா வந்து நெக் டு நெக் போச்சுன்னா தான் இன்னும் சூடு பிடிக்கும். ஃபைனல்ஸ்க்கு இன்னும் பயங்கர வியூவர்ஷிப் இருக்கும், பயங்கர இன்ட்ரெஸ்ட் கொண்டது நான் கண்டிப்பா நம்புறேன். மறுபடியும் சந்திப்போம். அவர் ஃபேவரட் RRR.